சந்தியா திருப்பி கொடுத்துட்டாளா? கொலுசு தூக்கி போடு, ஆனா உன் தன்னம்பிக்கையை மட்டும் தூக்கி போடாத. நீ சந்தியாவுக்கு இந்த கொலுசை ஏன் கொடுத்தன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் தங்கச்சி மேல உனக்கு பாசம் ஜாஸ்தி. அந்த பாசத்துல நீ கொடுத்தேன்னு சொல்ல வந்த. சந்தியாவுக்கு இப்ப இந்த கொலுசெல்லாம் பிடிக்காது. அவ இப்ப வேற கனவுல இருக்கா. அவ கனவு மட்டும் நடந்துட்டா உன் தங்கச்சியே உனக்கு எஜமானியா வந்துருவா. அதை விட ஒரு பாக்கியம் உனக்கு என்னமா இருக்கு? யாருக்கோ நீ அடிமையா இருக்கிறதுக்கு உன் கூட பிறந்தவளுக்கு அடிமையா இருக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். இந்த கொலுசு எடுத்து உள்ளவை. சந்தியா வேண்டான்னு சொன்ன என்ன? அடுத்து 2 தங்கச்சிங்க இருக்காங்கல்ல, அவங்க யாருக்காவது கொடு. வரட்டா? நான் எக்ஸ்கர்ஷனுக்கு போயே ஆகணும். பணம் தர முடியுமா முடியாதா? என்னம்மா, என்ன பிரச்சனை? என்ன பிரியா? பிறந்தா பொண்ணா பிறக்க கூடாதுக்கா. அப்படியே பிறந்தாலும் பெரிய பணக்கார வீட்டுல ஒரே பொண்ணா பிறக்கணும். 4 பொம்பளை பிள்ளைங்களை யார் பெத்துக்க சொன்னது? எங்களை ஏன் பெத்தீங்க? லைஃப்ல எதையுமே நிம்மதியா அனுபவிக்க முடியல இந்த வீட்டுல. சரி, பிரியா சொன்ன வார்த்தையை கேட்டு நான் தான் அழணும். பிரியாவை இது வரைக்கும் நான் அடிச்சதே இல்லம்மா. பிரியா காலேஜில் இந்த மாதிரி ஊட்டி ட்ரிப் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணேன். ஊட்டியில் இப்போ 3rd சீசன் நடந்துட்டு இருக்கு. குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ போக வேண்டாம், அது அவளுக்கு நல்லது இல்லைன்னு டாக்டர் சொன்னாரு. அதுக்காக தான்மா அவளை ஊட்டிக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். பிரியா, அம்மா பிரியா. அப்பா, என்ன வீட்டுல யாருமே காணோம்? அம்மாவும் சொப்னாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. சந்தியாக்கா பக்கத்து வீட்டு வரைக்கும் போயிருக்காங்க. இந்தம்மா வச்சுக்க. எதுக்குப்பா? நீ காலேஜ் எக்ஸ்கர்ஷன் போனன்னு சந்தியா கிட்ட பணம் கேட்டியா? ஆமாப்பா. அவ தரமாட்டேன்னு சொல்லிட்டாளாமா? அவ தரலன்னா என்னம்மா, இந்த பணத்தை வச்சுட்டு நீ போயிட்டு வாமா. இந்த பணம் உங்களுக்கு எப்படிப்பா கிடைச்சது? எப்படியோ கிடைச்சதுமா. ஒரு மனுஷங்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு தான் ஊர் பார்க்குமே தவிர அந்த பணம் எப்படி கிடைச்சதுன்னு யாரும் பார்க்க மாட்டாங்கம்மா. எனக்கு இப்போ இந்த பணம் வேண்டாம்ப்பா. நான் காலேஜ் டூர் போகல. ஏம்மா, இதெல்லாம் படிக்கும்போதே அனுபவிச்சாதான் உண்டு. அப்புறம் பணம் வந்தா கூட அனுபவிக்க முடியாது. நீ போயிட்டு வாமா. உனக்காக தான் இந்த பணத்தையே வாங்கிட்டு வந்தேன். சரி, இந்த பணம் எங்கேருந்துப்பா வாங்கிட்டு வந்தீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா. காமினி வீட்டுக்கு போயிருந்தேன். உன் விஷயத்த சொன்னேன். பிரியாவை காலேஜ் டூருக்கு அனுப்புங்கன்னு சொல்லி காமினி இந்த பணத்தை கொடுத்தாமா. நீ 1000 சொல்லுமா. நான் பெத்த பொண்ணுங்கள்லயே காமினி தாமா நல்ல பொண்ணு. சந்தியா இப்ப நினைச்சா கூட உனக்கு 5000 ரூபா கொடுக்க முடியும். 500 ரூபா கொடுக்கறதுக்கு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாலாமே. சரி, இந்த பணத்தை வாங்கிட்டு முதல்ல போய் காலேஜ் டூருக்கு கட்டிடு. என்னம்மா யோசிக்கிற? சந்தியா உன்னை டூருக்கு போனான்னு தானே சொன்னா.
அவளுக்கு ஆப்போசிட்டா நீ போமா. அப்பதான் அவளை நம்பி நாம இல்லைன்னு தெரியும். இந்தம்மா வாங்கிக்க. வேண்டாம்ப்பா, நீங்க இந்த பணத்தை சொல்லாம கொடுத்திருந்தா கூட வாங்கியிருப்பேன். நான் டூருக்கு கிளம்பி போனா சந்தியாக்கா கேவலப்பட்டு நிப்பாங்கன்னு சொன்னீங்களே, சந்தியாக்கா கேவலப்பட்டு நிக்க கூடாதுப்பா. சந்தியாக்கா எனக்கு டூருக்கு போக பணம் தரலன்னு நான் வருத்தப்பட்டது உண்மைதான். ஆனா அதுக்காக நான் அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டேன்ப்பா. இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு அரிசியிலையும் சந்தியாக்காவோட உழைப்பு இருக்கு. அந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்ப்பா. சந்தியாக்கா என்ன டூர் போக வேண்டாம்னு சொன்னா அது என்னோட நல்லதுக்காக தான் இருக்கும். என்ன பயந்துட்டியா? என்னங்க நீங்க இப்படி திடீர்னு வந்து தொட்டா பயப்படாம என்ன செய்வாங்க? போலீஸ்காரனுக்கு பொண்டாட்டியா வர போற, பயப்படலாமா? அம்மா 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 வாங்க மாப்ள. தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. பக்கத்துல ஒரு கேஸ் விஷயமா வந்தேன். அப்படியே நந்தினியை பார்த்து ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு போலாமேன்னு தான் வந்தேன். சொல்லாம வந்ததுக்கு மன்னிக்கணும். என்ன மாப்ள இப்படி பேசுறீங்க? இது உங்க வீடு, நீங்க எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். நந்தினி, என் கல்யாணத்துக்குள்ளவாது வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு என் தம்பிக்கு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தேன் இல்லையா, அதுக்கு பலன் கிடைச்சிருக்கு. அப்படின்னா உங்க தம்பி வந்துட்டாரா மாப்ள? இல்லத்த, அவ லெட்டர் போட்டிருக்கான். உங்க தம்பி எங்க இருக்காரா? பூமிக்கு அடியில். பயந்துட்டியா? கடவுள் தூண்லேயும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் என் தம்பியும் மும்பையிலேருந்து லெட்டர் போட்டிருக்கான். நம்ம கல்யாணத்தை நீ கரெக்டாக வந்து சேர்ந்துறன்னு சொல்லியிருக்கான். என்ன நந்தினி, என் தம்பி வரப்போறான்னு சொல்றேன், சந்தோஷப்பட மாட்டியா? நந்தினிக்கு சந்தோஷம் வந்தாலும் பேச மாட்டா, கோவம் வந்தாலும் பேச மாட்டா. என் தம்பி வரட்டும், அதுக்கப்புறம் பாரு. சரிங்க அத்தை, நான் இப்போ கிளம்புறேன். சரி வர நந்தினி. ஏன் நந்தினி, மாப்பிள்ள வந்தாரே ஒரு வார்த்தை சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டியா? என்ன பொண்ணு நீ. இவர் தம்பிய நாம தானே கொண்டு புதைச்சோம். அவர் எப்படி லெட்டர் போட்டிருக்க முடியும்? என்ன நடக்குது இப்ப? நாம என்ன பண்றது? சொல்லு. கரெக்ட். கொச்சின் பார்ட்டி சிக்கன் சேச்சா? தேங்க்யூ தேங்க்யூ. பாம்பே பார்ட்டி அனுப்பலையா? எப்பவும் டிலே பண்ணுறானே. சரி, நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன். வா மௌலி. நானே உன்னை பார்த்து பேசணும்னு நினச்சேன், நல்ல வேளை நீயே வந்துட்ட. என்னங்க, இங்கே வெளியே போகணுமா? ஆமாம், சொல்கிறேன், உட்காரு. இல்லை பரவாயில்லைங்க. இல்லை, நான் உன்னை பார்த்து பேசணும்னா கழுத்து வலிக்கும், இல்லைன்னா நானும் நிற்கணும். உட்காரு. சரிங்க. மோடி, கார்த்திக் கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தான். அவங்ககிட்ட சில மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னு நானும் சந்தோஷப்பட்டேன். ஆனால் அந்த கொலுசு விவகாரம் வந்தப்புறம் நானும் சந்தியாவும் டாக்டரை போய் பார்த்தேன். அவர் இப்போ எடுக்கிற ட்ரீட்மெண்ட்லாம் வேணாம், நான் கொடுக்குற மெடிசனும் மெடிடேஷனும் பண்ணால் போதும், அவருக்கு குணமாயிடுன்னு சொன்னாருங்க. ஆமாம், சந்தியா கூட சொன்னா. ஆனால் நாம தான் ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். என்னங்க அது வந்து இந்த உட்கார் உட்கார். வாராஜேஸ்வரி வா உட்கார். கார்த்திக்கோட கல்யாணத்தை பற்றி பேசி நாமெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும். ஜோசியர் கூட சந்தியாவோட ஜாதகமோ கார்த்திக்கோட ஜாதகமோ பொருந்திருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவங்க கல்யாணத்தை பற்றி நம்ம பேசாமல் விட்டுட்டோம். நானும் சரி கொஞ்ச நாள் போட்டுமேனே பேசாமல் இருந்துட்டேன். கார்த்திக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அவன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவான்னு நான் நினைக்கிறேன். மௌலி,
நீ என்னப்பா சொல்ற? நீங்கள் சொல்கிறதும் சரிதாங்க, எனக்கும் அதான் சரின்னு தோணுது. சந்தியா கார்த்திக்கு எப்படி மனோதத்துவ ரீதியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு படிச்சுட்டு வந்திருக்கா. கார்த்திகை அவகிட்ட ஒப்படைச்சிட்டா எல்லாம் சரியாயிடும்னு நான் நம்புறேன். ஆ, ராஜேஸ்வரி, நீ என்ன சொல்ற? நீங்க ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நான் என்ன மறுத்த பேசியிருக்கேன்? உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. சந்தியா வந்ததும் அவகிட்ட பேசி முடிவு பண்ணிக்கங்க. இல்லை ராஜேஸ்வரி, இப்போ நான் சந்தியா கிட்ட பேச போறதில்ல. நம்ம 2 பேரும் போய் அவ அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு வந்து அப்புறம் சந்தியா கிட்ட சொல்லிக்கலாம். சந்தியாவோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. சந்தியா நான் சொன்னா என் பேச்சை தட்ட மாட்டா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க அப்பா அம்மா மேல சந்தியா ஒரு நல்ல மரியாதை வச்சிருக்கா. அவ என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க, அவ பேச்சை தட்ட மாட்டாங்க. சரி, அப்போ ஒரு நல்ல நாளா பாருங்க, சந்தியா வீட்டுல போய் பேசிட்டு வந்துருவோம். நாம போகும்போது காமனி நம்ம கூட கூட்டிட்டு போவோம். எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பேச தெரியாது. நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அதை காமனியே பேசிடுவா. வேணாம்மா, முதல்ல பெரியவங்க நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் வேணா நானும் காமனி வரோம். கரெக்ட் மௌலி. ராஜேஸ்வரி, வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே நம்ம 2 பேரும் போய் அவங்க வீட்டில் பார்த்து பேசிட்டு வந்துடுவோம். என்ன சொல்ற? சரிங்க. மௌலி வா, நம்ம 2 பேரும் எஸ்டேட் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். போலாங்க. வர்றேன் ராஜேஸ்வரி. வாங்க. வரேங்கம்மா. ம். சந்தியாவை இந்த வீட்டுக்கு மருமகளை கொண்டு வர நான் அவ குடிகார அப்பனை தேடி போயிட்டு வரணுமா? சந்தியா கார்த்திக் பொண்டாட்டியா வந்துட்டா இந்த சொத்துக்கள் எல்லாம் என் கையை விட்டு போயிடும். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தா கூட கடைசி வரைக்கும் கார்த்திக் இப்படியே தான் இருக்கணும். சந்தியா நினைச்சதை சாதிக்கணும்னு பாக்குறா. அத இந்த ராஜேஸ்வரி விட்டுருவேனா? ஹலோ, ஹலோ மிஸ்டர். ஹலோ, யார் நீங்க? நான் சந்தியாவை பார்க்கணும், கூப்பிடவில்ல. நீ யாருன்னு முதல்ல சொல்லு. நான் யாருன்னு சந்தியாவுக்கு தெரியும். அவ வீட்டில் இல்லை. ஹலோ மிஸ்டர், நான் சந்தியாவை அவன்னு சொல்லலாம், ஏன்னா நான் அவளை கட்டிக்க போறவன். நீ எப்படி சொல்லலாம்? கெட் அப், கெட் அப், ஐ சே கெட் அப். சந்தியாவை கட்டிக்க போறவனா அவ வீட்டுக்கு போக வேண்டியதானே? ஏன் இங்க வந்த? அவ இங்கதான் இருக்கான்னு சொன்னாங்க. யார் சொன்னா? இந்த வீட்டுல எவனோ ஒருத்தன் கார்த்திகன் இருக்கானமே, அவன் கூட சந்தியாவை கட்டிக்கிற ஐடியால இருக்கான் போல் இருக்கு. ஆமா, யார் சார் அந்த கார்த்திக்? சொல்லுங்க சார், யாரு? அந்த கார்த்திக் நான் தான். ஓ, நீங்க தானே அந்த கார்த்திக். ரொம்ப நல்லதா போச்சு. காதலி கிட்ட பேசுறதை விட அவளை கட்டிக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, உங்ககிட்டயே பேசிடுறேன். மிஸ்டர், அவளை கட்டிக்கணுங்கிற ஐடியால யாரும் இல்லை. நீ அட்ரஸ் மாறி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த ஆசை இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த சந்தியா அந்த ஐடியாவில் தான் வந்திருப்பா. ஓஹோ, ஆமா, அன்னைக்கு போன்ல பேசுனது நீதானா? ஆமா சார். ஆரம்பத்தில் சந்தியா என்னை விரட்டி விரட்டி காதலிச்சா. எனக்கு கூட இந்த காதல் கல்யாணம் இது மேல நம்பிக்கை இல்லை சார். ஆனா சந்தியா என்ன உண்மையிலேயே காதலிக்கிற மாதிரி நடிச்சா சார். என் மனசையே மாத்திட்டா சார். அவ என் மேல பைத்தியமா இருந்தா. ஆனா இப்போ உங்களை மாதிரி பெரிய இடம் கிடைச்ச உடனே என்ன பைத்தியமா புலம்ப விட்டா சார். ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். மௌலி, ஹீஸ் மிஸ்டர். ஓகே, இனிமே அந்த சந்தியா மட்டும் நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது. டே கார்த்திக், ஏன்டா அப்படி சொல்ற? சந்தியா இவனை காதலிச்சு ஏமாத்திட்டு இங்க வந்திருக்கா. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த மாதிரி பொண்ணுங்களை இங்க சேர்க்காதீங்கன்னு. மிஸ்டர், இனிமே சந்தியா பார்க்கணும்னா அவ வீட்டுல போய் பாரு. இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது, போ. ஓகே சார். சார் ஒரு நிமிஷம். சந்தியா உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஒரு பெரிய கதை சார். சொல்ல ஆரம்பிச்சா ஏக் தூஜே கேலிய மாதிரி பெரிய கதையா போகும்.
சரி, நீங்க 2 பேரும் காதலிக்கிறதா சொன்னீங்க. அதுக்கு ஆதாரம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? சார் நானும் அவ்வளோ பல இடங்களில் சுற்றி இருக்கோம், ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்திருக்கோம். இதுக்கு மேலே முக்கியமான ஒரு ஆதாரமாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கலைச்சிட்டோம். என்னது? வேண்டாம் சார், இதுக்கு மேலே எதுவும் கேட்காதீங்க. நான் கிளம்புறேன். இரு. என்ன சார்? நீ தானே ஆரம்பிச்சு வச்ச, நீயே முடிச்சு வச்சுட்டு போ. சும்மா சொல்லிட்டு தப்பிச்சு போலான்னு நினைக்காம ஆதாரத்தோட சொல்லு. நானும் சந்தியாவும் கொஞ்சம் நெருங்கி பழகணும் சார். அதனோட விளைவு சந்தியா வயித்துல என்னோட ஏய், என்னடா சொன்னா? மௌலி, யாரை பத்தி? சந்தியா உள்ள என்ன சொல்றா பாருங்க. ஏய் மௌலி, இந்த காலத்து பொண்ணுங்களை புரிஞ்சுக்காம ஏன் இல்ல கோவப்படுற? சின்னையா, இவன் சந்தியா மேல வேணும்னே படிப்பு. டேய் 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 மௌலி டேய் சும்மா இரு. டேய் வெளிய போ, போடா வெளியே. இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் அப்பவே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இப்போ என்ன ஆச்சு பாத்தீங்களா? ஐயா, இவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மள குழப்ப பார்க்கறான். போலீஸை வர வைப்போம். அப்பதான் இவன் யாரு என்னன்ற உண்மையெல்லாம் நமக்கு தெரியும். முதல்ல அதை செய்யுங்க. போலீஸ் வந்து விசாரிச்சா நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரியும். ஏய், சும்மா நடிக்காத. இருடா, போலீஸுக்கு ஃபோன் பண்றேன். மௌலி, முதல்ல போனை கட் பண்ணு. அம்மா, இவன் எல்லாம் எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இவன் சொல்றதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்னம்மா, நாம போலீஸுக்கு ஃபோன் பண்ணலாம். வேண்டாப்பா, சந்தியா அந்த வீட்டுக்கு மருமகளா வர போறவ. இப்பவே போலீஸ் அது இதுன்னு போனா நமக்கு தான் அசிங்கம். இவன் என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. முதல்ல விரட்டி விடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போடா. இவன் சந்தியாவை பத்தி அசிங்கமா பேசுறான். போலீஸ் வந்து விசாரிச்சாதான் உண்மையை சொல்லுவான். மௌலி, வேண்டாப்பா, அவனை விட்டுடு. சேத்துல கல்ல விட்டு எரிஞ்சா அது நம்ம மேலதான் படும். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். முதல்ல அவனை வெளியில விரட்டு. இந்த மாதிரி ஆளுங்க சும்மா விடக்கூடாது. மௌலி, போலீஸ் நான் சொல்லி உள்ள சொல்றது தரணும். முதல்ல அவனை தொட்டு. இருங்கம்மா, இவனுக்கு விட்டா இதே மாதிரி தான் பண்ணிருப்பானுங்க. மௌலி, இருங்கம்மா, நான் சொல்றது கேளு. இருங்க, மௌலி, இருங்க. வேண்டாம் மௌலி. இவங்கள பத்தி உங்களுக்கு மௌலி, தெரியாது. வேண்டாம். இருங்கம்மா. ஐயோ, அம்மா, என்னாச்சும்மா? ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி என்னாச்சு உனக்கு? ராஜேஸ்வரி அம்மா. ராஜேஸ்வரி ஏய் ராஜேஸ்வரி என்னாச்சும்மா? ராஜேஸ்வரி உங்களுக்கு என்னாச்சும்மா? அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, ஐயா, என்னாச்சும்மா? முட்டாள். எல்லார் முன்னாடி நல்லா நடிச்சு கச்சிதமா காரியத்தை முடிப்பேன்னு பார்த்தா இப்படி எல்லா காரியத்தையும் கெடுத்து வந்து நிக்கிறியே. கடைசியில் என்னைய மாட்டி விட பாத்தியே. நல்ல வேளை நான் மயக்க வர்ற மாதிரி நடிச்சு உன்னை காப்பாத்தி விட்டேன். இல்லம்மா, இனிமே நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா செய்யறமா. அவன் உடம்புல நிறைய நோயை வச்சுக்கிட்டு நோயே இல்லாத மாதிரி தன்னை காட்டிக்கிறான். ஆனா நோயே இல்லாத என்ன நோய் வந்த மாதிரி நடிக்க வச்சிட்டியே. இனிமே என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போடா. அம்மா, டேய், கார்த்திக் வரான், போடா. கார்த்திக், என்னப்பா இந்த நேரத்துல? மனசே சரியில்லைம்மா. நம்ம வீட்டுல ஏமா இப்படி எல்லாம் நடக்குது? என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த சந்தியாவால நம்ம வீட்டுல பல பிரச்சனைகள் வருதுமா. அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு விரட்ட பாருங்கம்மா. நம்மள நம்பி வந்துட்டாப்பா. இருந்த வேலையும் விட்டுட்டு வந்துட்டாளாம். அதான் யோசிக்கிறேன். அவ மேலெல்லாம் இறக்கப்படாதீங்கம்மா. யோசிக்காம விரட்டி விடுங்க. உங்க அப்பா சந்தியா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காருப்பா. உனக்கே தெரியாம இந்த வீட்டுல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு.